Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு 1 part chicken curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான and குயிக்கான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான ingredients என்னலாம்னு பாத்துருங்க. 250 கிராம் chicken, ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி ஃபைனா சாப் பண்ணது, 2 பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் லெமனுடைய லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு உருளைக்கிழங்க சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கீரை கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க, அப்பதான் இந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது பெரிய அளவுக்கு காரம் இருக்காது, ஆனா நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர், அப்புறமா தாளிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசி பூ, அப்புறமா ஒரு சின்ன துண்டு மராத்தி மூக்கு. இது கூடவே நான் இன்னைக்கு கஸ்தூரி மேத்தி இலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். காஞ்ச வெந்தயத்துடைய இலைகளை தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சேர்க்கிறப்போ நம்ம சிக்கனுடைய டேஸ்டையும் ஃப்ளேவரையும் இன்னும் ஒரு லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துட்டோம் இல்லையா? வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதுல நாம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம், தக்காளி, அப்புறமா உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், எலுமிச்சைச்சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா ஐட்டம்ஸ், கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி கீரையில இருந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கையால நல்லா ஒண்ணா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சிக்கன், இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்த அப்புறமா இதுல நாம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்க ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாம். அது இன்னுமே மசாலா கூட நல்லா ஊறி வரும் உங்களுக்கு. நான் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தாண்டினதுமே நான் இந்த கிரேவி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடி நல்லா கனமா இருக்கிற ஒரு பேனா எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுமே அதுல நாம எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுமே அதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி இந்த சிக்கனும் ஆயிலும் ஒன்றா சேர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி வேணா ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே 20 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம அதில் சேர்த்த ஆயில் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நாம் இதில் எந்த விதமான தண்ணியும் சேர்க்கலை. இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா விட்டு வந்து ஒரு பெர்ஃபெக்டான கிரேவியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டு பி உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு எதுவுமே சேர்க்க வேண்டியது வரல, உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கஸ்தூரி மேத்தி, அதை நம்ம கையில் நல்லா கசக்கிட்டு இது மேலே தூவி விட்டுடலாம். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி எல்லாம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு மறுபடியும் லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுறேன். அப்போதான் இந்த கஸ்தூரி மேத்தியுடைய ஃப்ளேவர் சிக்கன்ல நல்லா இறங்கி இருக்கும். நம்மளோட சிக்கன் கிரேவி பர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமா கொத்தமல்லி கீரையை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் ஒரு திக்கான செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கா கிரேவி வேண்டாம், கொஞ்சம் தின்னா வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க.
இந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், அப்புறமா ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டா மாத்திரம் போதும். 20லேருந்து 25 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட கிரேவி ரெடி ஆகிடும். பிஸியான ஷெட்யூல் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குயிக்கான சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எப்படி 1 பார்ட் சிக்கன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.